4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கு ஆவணங்கள் சிபிசிஐடியிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் செந்தில். செந்தில், கூடுதல் தகவல். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமானதாக கூறப்படும் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் தற்போது அந்த வழக்கு தொடர்பாக ஆவணங்கள் தற்போது சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் காவல் ஆய்வாளர் பாலமுரளி தற்போது போலீசாருடன் வந்து இந்த ஆவணங்களை தற்போது சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒப்படைத்திருக்கிறார். நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் அதாவது தேர்தலுக்காக பணம் கொண்டு செல்லப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் கடந்த 6ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் குளிர்சாதன வசதியுள்ள ஒரு பெட்டியில் 3 பேரை பிடித்தனர். அவர்களிடமிருந்து மொத்தம் 4 கோடி ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டது. அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பாஜக வேட்பாளர் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ஹோட்டலில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் என தெரிய வந்தது. அதாவது சதீஷ், அவரது சகோதரர் நவீன் மற்றும் ஸ்ரீவைகுண்டத்தைச் சேர்ந்த டிரைவர் பெருமாள் ஆகியோர் என தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து இந்த 4 கோடி ரூபாய் பணம் மற்றும் அவர்கள் வைத்திருந்த செல்போன் ஆகியவற்றை தாம்பரம் போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் ஆஜராக வேண்டும் என தாம்பரம் காவல்துறை சார்பில் 2 முறை அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வருகிற 2ஆம் தேதி தாம்பரம் காவல் நிலையத்தில் வந்து ஆஜராவதாக நயினார் நாகேந்திரன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து டிஜிபி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் அனைத்துமே தற்போது இங்கே ஒப்படைக்க வேண்டிய நிலை. அதாவது அங்க தாம்பரம் போலீசார் அந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்கள், அதே போல அவருடைய பறிமுதல் செய்ய 3 பேரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட செல்போன்கள் ஆகியவற்றை சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்காக இன்று காலை தாம்பரம் காவல் ஆய்வாளர் பாலமுரளி தலைமையில் போலீசார் தற்போது சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்துக்கு வந்து ஒப்படைத்திருக்கிறார்கள். அதாவது அந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான ஆவணங்கள், அந்த பணம் வைத்திருந்த போது அதாவது பணம் வைத்து பிடிபட்ட 3 பேர் சதீஷ், பெருமாள், அதே போல நவீன் ஆகியோரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட செல்போன்கள் ஆகியவை அனைத்தையும் தற்போது சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். விரைவில் தற்போது சிபிசிஐடி போலீசார் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மன் அனுப்பி அவரை நேரில் ஆஜராக செய்து இது தொடர்பான விசாரணையை தீவிரப்படுத்துவார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.